ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கும்பராசி நேர்களே, உங்களுக்கு 2 கூடிய அதாவது ராசிநாதன் ராசியிலே வக்ரம் பெற்று இருப்பதும் 2 கூடிய குரு 5லிருந்து இப்போ 6ஆம் இடத்திற்கு சற்று மாறுதல் ஏற்பட்டனால சற்று ஐப்பசி மாதம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பல வருடங்களாக 5 வருடங்களாக இந்த கும்பராசினியர்கள் ஏழச்சனியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தீர்கள். அதற்கு மாறாக இந்த குரு பயிற்சியாகி உங்களுக்கு நன்மைகளை செஞ்சு இப்போ சற்று 6ஆம் இடத்தில் இருப்பது ஐப்பசி மாதம் முழுவதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசினியர்கள். அதாவது கொடுக்கல் வாங்கலில் இழுபறியாகும். அதாவது ஃபைனான்ஸ் துறையை சார்ந்தவர்கள் புறாமே கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போட்டால் பிரச்சனை மாட்டிக்கிடுவீங்க. அதற்கு பதிலாக உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது நீங்கள் தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும். உங்களுக்கு அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்க்கிறார் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு, கட்டட சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது இரும்பு சம்மந்தப்பட்டது, சூரியன் நல்லா 9ஆம் இடத்துல நீசபங்க ராஜ்யத்தில் இரும்பு சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது புதனும் அங்கே சம்மந்தப்பட்டு இருப்பது 9 கூடிய பாக்கியாதிபதி நீசமாய் ராஜயோகம் பெறுவதும் மாத கடைசியில் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருப்பதும் சுக்கிரனு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் வருவாயும் ஏற்படுத்தும். அதே இது உங்களுக்கு நிறைய பேர் திருமண வயதில் ஆண் பெண் இருவலருமே திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சற்று 2 மாதம் வெயிட் பண்ணணும். இந்த 2 மாதம் வரைக்கும் வரன்கள் வந்து தேடி வரும். அது கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே இது 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிந்து கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு 5 கூடையர் உங்களுக்கு சுக்கிரன் நீசமாயி நீசபங்க ராஜயோகத்தில் ஆரம்பத்தில் இருப்பதும் கடைசியில் ஆட்சி பெறுவதும் பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் பிடிக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வி வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே இது சுயதொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் விரிவுபடுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு மட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பயப்படாதீங்க. ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் உங்களுக்கு இங்கே 6ஆம் இடத்துல வந்தாலும் 2ஆம் இடத்த குருவுடைய அமைப்புகள் 3ஆம் இடத்தை தைரியமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஏன்னா மீனராசியை பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு தைரியமாக பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதனால் சற்று வெளியூர் சென்று வேலை பார்ப்பவர்கள் வேலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமுடன் படிக்க வேண்டும். சகா நண்பர்களே பார்த்து பழக வேண்டும். அதே இது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆடை ஆபரணங்களை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பொன்பொருள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதுகளில் அப்புறமே கொஞ்சம் சற்று யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா திருப்பி வராது. இந்த கும்பராசினர்கள் ஐப்பசி மாதம் ஏற்றம் இறக்கமாகவே இந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு ஐப்பசி மாதம் கும்பராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.